அத்தியாயம் 13. மெலித்தா தீவில் பவுல். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம். கப்பலில் இருந்து தப்பிய மக்களிடம் மெலித்தா தீவு மக்கள் மிகுந்த அன்பு பாராட்டினர். மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி அனைவரையும் குளிர்காய வைத்தனர். பவுல் சில விறகுகளை வாரி தீயில் போட்டபோது அதிலிருந்த ஒரு விரியன் பாம்பு அவரது கையை கவ்விவிட்டது. பாம்பு அவரது கையில் தொங்கிக் கொண்டிருந்ததை கண்ட அந்த தீவார், இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விடவில்லை என்று தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் பவுலோ அந்த பாம்பை உதறி தீயில் போட்டுவிட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தார். பவுலை தேவன் என்று சொல்லுதல். பாம்பு கடித்ததும் பவுல் உடல் வீங்கி மரித்து போவார் என்று மெலித்தா தீவினர் எதிர்பார்த்தனர். ஆனால் அவருக்கு ஒரு சேதமும் ஏற்படாததை கண்டதும் அவர்கள் மனம் மாறி பவுலை தேவன் என்று சொல்லிக் கொண்டனர். புபிலியுவை குணமாக்குதல். மெலித்தா தீவின் முதலாளியின் பெயர் புபிலியு. அவனுக்கு ஏராளம் நிலங்கள் இருந்தன. அவன் பவுலையும் குழுவினரையும் ஏற்றுக்கொண்டு 3 நாட்கள் உபசரித்தான். அவனது தகப்பன் காய்ச்சலும் இரத்த பேதியும் கண்டு மிகவும் மோசமான நிலையில் இருந்தான். பவுல் அவனிடத்திற்கு சென்று ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து குணமாக்கினார். இதை அறிந்த தீவிலுள்ள பிற நோயாளிகளும் பவுலின் ஜெபத்தினால் குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் பவுலுக்கு அநேக உதவிகளை செய்து கப்பலில் புறப்பட்ட போது தேவையான பொருட்களை ஏற்றிவிட்டனர். மீண்டும் கப்பற்பயணம். மெலித்தா தீவில் 3 மாதங்கள் தங்கிய பின்னர் அவர்கள் மிதுனம் என்ற அடையாளமுள்ள அலெக்சந்திரியா பட்டணத்து கப்பலில் புறப்பட்டனர். சீரகூசா பட்டணத்தை அடைந்து 3 நாட்கள் தங்கினர். பின் ரேகியு வழியாக புத்தேயோலி பட்டணத்தை அடைந்தனர். அங்குள்ள பவுலின் நண்பர்களை கண்டு அவர்கள் விருப்பப்படி 7 நாட்கள் தங்கியிருந்து பின்னர் ரோமாபுரிக்கு சென்றனர். அத்தியாயம் 14. ரோமாபுரியில் பவுல். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமுக்கு பவுல் வருவதை அறிந்த சகோதரர்கள் புறப்பட்டு சிலர் அப்பியு சத்திரம் வரைக்கும் சிலர் 3 சத்திரம் வரைக்கும் வரவேற்க வந்தார்கள். பவுல் அவர்களை கண்டு தேவனை துதித்து தைரியம் அடைந்தார். ரோமாபுரியை அடைந்ததும் 100க்கு அதிபதியான யூலியு தன் வசம் இருந்த கைதிகளை சேனாபதியிடத்தில் ஒப்படைத்தான். பவுல் தனி வீட்டில் குடியிருத்தல். பவுலையும் அவருக்கு காவலாளியாக இருந்த போர் சேவகரையும் தனித்து குடியிருக்க அனுமதி கொடுத்தனர். 3 நாட்களுக்கு பின் பவுல் யூதர்களில் முக்கியமானவர்களை வரவழைத்தார். அவர்கள் கூடி வந்தபோது அவர்களிடம் தான் பட்ட பாடுகளை எடுத்துரைத்தார். நம் முன்னோர்களின் முறைமைகளுக்கு விரோதமானது ஒன்றையும் நான் செய்யவில்லை. எனினும் கைதியாக கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமர் கைகளில் ஒப்படைக்கப்பட்டேன். அவர்கள் நியாயம் விசாரித்தும் மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றையும் என்னில் காணாதபடியால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள். ஆனால் யூதர்கள் எதிர்த்தனர். அதனால் நான் ராயனுக்கு அபயமிட்டேன். ஆனாலும் என் ஜனத்தார் மேல் எந்த குற்றமும் சாட்ட வேண்டும் என்று நான் அப்படி செய்யவில்லை. இந்த காரியத்திற்காகவே உங்களை காண அழைத்தேன். இஸ்ரவேலரின் நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றார். யூதர்களின் பதில். யூதர்கள் பவுலிடம், உன்னை குறித்து யூதேயாவில் இருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை. வந்த சகோதரரில் ஒருவனும் உன்னை பற்றி ஒரு பொல்லாங்கையும் அறிவிக்கவோ சொல்லவோ இல்லை.
ஆனால் எங்கள் மத கோட்பாட்டிற்கு எதிராக நீ பேசுவதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன் கருத்து என்ன என்று கேட்டறிய விரும்புகிறோம் என்று அதற்காக ஒரு நாளையும் குறித்தார்கள். யூதர்களை சந்தித்தல். குறிக்கப்பட்ட நாளில் யூதர்கள் அநேகர் பவுல் தங்கியிருந்த வீட்டிற்கு வந்தார்கள். காலையிலிருந்து மாலை வரை மோசேயின் நியாயப்பிரமாணம் முதல் இயேசுவை பற்றிய செய்திகள் வரை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விளக்கி கூறினார் பவுல். அவர் கூறியவற்றை சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் விசுவாசிக்கவில்லை. விவாதத்துடன் கலைந்து சென்றவர்களை பார்த்து பவுல், நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். தேவனுடைய இரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி முடித்தார். இதை கேட்ட யூதர்கள் தங்களுக்குள் மிகுந்த தர்க்கம் பண்ணிவிட்டு போய்விட்டார்கள். இறுதி நாட்கள். பின்னர் பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டில் 2 வருடங்கள் தங்கியிருந்தார். தன்னிடம் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடன் எந்த தடையுமின்றி தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பவுலின் மரணம். பவுலின் மரணம் பற்றி வேதாகமத்தில் குறிப்பிடவில்லை. அவரது முடிவு பற்றி ஆய்வாளர்கள் பல கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அவர் உலகின் பல்வேறு இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை அறிவித்தார் என்று சிலர் கூறியுள்ளனர். நீரோ பேரரசனால் இரத்த சாட்சியாக மரித்தார் என்று பலர் கருதுகின்றனர். அவரது வாழ்வின் இறுதியில் கூறிய விசுவாச வார்த்தைகள் நம்மை சிந்திக்க வைப்பவை ஆகும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். 2 தீமோத்தேயு 4:6, 7, 8 வசனங்கள் என்று நம்மை ஊக்கப்படுத்தியுள்ளார்.